பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கும் பெற்றோர்களுக்கான ஒரு நேரம் இது. இன்றைய எமது நாட்டின் சூழலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு மிகவும் பரிதாபமான ஒரு நிலைகளிலே தள்ளப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகளின் உலகம் எப்பொழுதுமே நாங்கள் சொல்லுவோம், ஒரு அழகான உலகம், ஒரு வெள்ளைத்தாள் போல ஒரு பெருமதியான ஒரு உலகம். இந்த வெள்ளைத்தாள்களிலே அழகான சித்திரங்களை வரைகிற ஒரு பெரிய பொறுப்பு பெற்றோராகிய உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நமது சமூகத்தை நாங்கள் பார்க்கும்போது பிள்ளைகளுடைய உலகம் ஒரு கிழிக்கப்பட்ட, எதற்கும் பெருமதியற்ற ஒரு நிலையாக இன்றைக்கு அவருடைய உலகம் காணப்படுகிறது. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளோடு உங்களுடைய உறவை இந்த சிறிது நேரத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியும். ஒரே ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை உண்மையாக தேடுங்கள். உங்களிடத்தில் இந்த கேள்வியை நீங்கள் ஆழமாய் கேட்டு பாருங்கள். உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறதா, அல்லது உங்களுடைய பிள்ளைகள் ஒரு ஆரோக்கியமாய் வளர்கிறார்களா என்ற கேள்விக்கு நீங்கள் என்ன பதிலை தர முடியும்? நாங்கள் இன்றைய உலகத்திலே நாங்கள் முன்பு ஒரு பெற்றோர்த்துவம் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதிகமான ஒரு அர்ப்பணம் அல்லது ஒரு தியாகத்தை தான் நாங்கள் ஒரு சிறந்த பெற்றோர் என்ற ஒரு விதமாக நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்று அப்படி அல்ல. அதிகமாக யார் பிள்ளைக்காக செலவழிக்கிறார்களோ அல்லது பணத்தை விரயம் செலுத்துகிறார்களோ அவர்கள் தான் சிறந்த பெற்றோர்கள் என்று இன்றைக்கு உலகத்திலே மாற்றப்பட்ட ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு விதத்திலே எங்களுடைய பிள்ளைகளுடைய உலகத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். நீங்கள் ஒரு காலத்திலே பார்த்தீர்கள் என்றால் பிள்ளைகளுக்கு நாங்கள் உண்மையாக நல்ல பெறுமதிகளை கற்றுக் கொடுத்தோம். இன்றைக்கு நாங்கள் விழுமியங்களை விட்டு விட்டு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க பழக்குகிற ஒரு ஓட்டத்துக்குள்ளே வந்துவிட்டோம். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு ஒரே ஒரு விடயத்தை சொல்ல நான் முயற்சிக்கிறேன். பிள்ளைகள் எப்பொழுதுமே, இந்த கால பிள்ளைகள் அறிவு ரீதியாக, இன்டெலெக்சுவல் ரீதியாக மிகவும் சிறப்பாக இருக்கிறார்கள். ஆனால் உணர்வு ரீதியாக ஒரு பலவீனமான, ஒரு மிகவும் தேவையுள்ள ஒரு சமூகமாக காணப்படுகிறார்கள். அதற்கு நல்ல காரணம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சவாலாக நீங்கள் பார்த்தீர்கள், இன்றைக்கு நாங்கள் பிள்ளைகளுடைய உலகத்தை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு சுமையான உலகமாக பிள்ளைகள் இன்றைக்கு பார்க்கிறார்கள். ஒரு சுமை போல. ஒரு பிள்ளை இப்படித்தான் சொன்னான், காலையில் எழும்புறோம், கால்முகம் கழுவுறோம், அதுக்கு பிறகு பாடசாலை செல்கிறோம், பின்பு டியூஷனுக்கு போறோம், அதுக்கு பிறகு இன்னொரு டியூஷனுக்கு போறோம், பிறகு வீட்டை வாரோம், சாப்பிட்றோம், படுக்கிறோம். இப்படித்தான் எங்களோட வாழ்க்கை இருக்கு. ரைட்? ஒரு நேர்கோடு போல எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாங்கள் பழக்குகிறோம், அல்லது ஒரு ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறவர்கள் போல நாங்கள் பழக்குகிறோம். இதனாலே அவருடைய உலகம் ஒரு சுமை போல அவர்களுக்கு தெரிகிறது. சிலருடைய நீங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து நாங்கள் எப்படி பழக்கிறோம் என்றால், தடைகளற்ற அல்லது ஒரு அலைகள் இல்லாத கடல்களிலே பிள்ளைகளை பிரயாணம் போக பழக்குகிறது போல எங்களுடைய குடும்ப வாழ்க்கை இருக்கிறது, அல்லது எங்களுடைய சூழல் இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள், விட்டு கொடுக்க முடியாமல் இருக்கிறோம். காரணம் என்ன? ஒரு அலைகள் இல்லாத கடல்களிலே பிள்ளைகளுடைய பிரயாணம் போக நாங்கள் பழக்குகிறோம். இல்லை, சில பேர் நாங்கள் பெற்றோர்களை அதிலே நாங்கள் பார்க்கும்போது என்ன நடக்கிறது என்றால், பிள்ளைகள் தாங்கள் உடைக்க வேண்டிய தடைகளை பெற்றோர் உடைத்து கொடுக்கிறோம். அதனாலே தோல்விகள் என்றால் என்னவென்று தெரியாமல் வளர்கிறார்கள். இன்னும் சில பிள்ளைகளை நாங்கள் பார்க்கும்போது, என்னுடைய கற்பனை இப்படி இருந்தது, ஒரு பெரிய வீடு இடிந்து போய் கிடக்கிறது, அந்த இடிவின் மத்தியிலே ஒரு தத்தளிக்கிற பிள்ளைகள் போல இன்றைக்கு பிள்ளைகளுடைய உலகம் இருக்கிறது. காரணம் என்ன? நாங்கள் நிறைய பொருட்களாலே, டிவி, போன் போன்ற பொருட்களாலே பிள்ளைகளுடைய உலகத்தை நிறைக்கிறோமே ஒழிய அவர்களோடு ஒரு நெருக்கமான தொடர்பு இல்லாத ஒரு காலங்களாய் நாங்கள் மாறுகிறோம். உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால், இன்றைக்கு பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், ஒரு சிறை போன்ற பல உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ எதற்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரே ஒரு காரியம், முதலாவது இந்த காலங்களிலே பிள்ளைகளை ஒரு உணர்வு ரீதியான ஒரு பிணைப்போடு பிள்ளைகளை வளர்த்து கொள்ளுங்கள். அதுக்கு நல்ல உதாரணம், நீங்கள் ஒரு காலத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எங்களுடைய பெற்றோர்கள் நிலாவை காட்டி சோறு ஊட்டினார்கள். இப்பொழுது நாங்கள் போன்களை காட்டி சோறு ஊட்டுகிறோம். சில வேளைகளில் இது இலகுவானதாக இருக்கலாம், ஆனால் தெரியுமா, அவருடைய உணர்வுகளே நிறைய பாதிப்புகளை கொண்டு வரும். நீங்க அதை கற்பனையில யோசிச்சு பாருங்க. ரைட்? இது வெறுமனே நீங்க ஒரு ஜடத்துக்கு சாப்பாடு ஊற்றுற மாதிரி இருக்கும்.
ஆனால் நீங்கள் ஒரு பெற்றோராய் பிள்ளைகளோடு இருந்து நேரம் கொடுத்து அந்த உணவை பரிமாறும் போது என்ன நடக்கிறது என்றால் அவர்களுக்குள்ளே ஒரு நெருக்கமான ஒரு உணர்வு ரீதியான பிணைப்பு கடத்தப்படும். அதனாலதான் சொல்லுவாங்க பொதுவா நீங்க டிவி பார்த்துக்கொண்டு சாப்பிடாதீங்கன்னு கூட நாங்க சொல்லுவோம். ஸோ இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு உணர்வு ரீதியான ஒரு நெருக்கமான பிணைப்பு வேணுமா என்றால் இந்த பிள்ளை யோசிச்சு பாருங்க, சாப்பிட மாட்டேங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம், இது சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் அவங்களோட ஒரு தொடர்பாடல் மாத்திரமல்ல ஒரு உணர்வு ரீதியான ஒரு பிணைப்பை கொண்டு வர முடியும். நீங்க எரிக்ஷன் தியரியா இருக்கலாம் அல்லது அட்டாச்மெண்ட் தியரியா இருக்கலாம், எந்த தியரியும் அல்ல எந்த கோட்பாடும் சொல்றது பிள்ளைகளின் ஆரம்ப கட்டத்திலே அவர்களோடு மோட்டோ அல்லது அவர்களோடு ஒரு தொடர்பு ரீதியான ஒரு பிணைப்பு ரீதியான அல்லது ஒரு உணர்வு ரீதியான பிணைப்பை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய வேளைகள் அது இல்லாதபடியால தான் இன்றைக்கு பிள்ளைகள் ஒரு உணர்வற்ற ஒரு ஜடமான உலகத்திலே நீந்துகிறது போன்று அவர்கள் வாழ்கிறார்கள். அதனாலே வருகிற சவால்களை தாண்டி போக முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகிறார்கள். நம்பிக்கை குறைந்து போகிறது, அவர்களுக்குள்ளே தாங்குகிற ரெசிலியன்ஸ் குறைந்து போகிறது, அதே உள ஆரோக்கியத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதனாலே அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் இப்படியாக கற்பனை பண்ணி பாருங்கள், நீங்கள் 5 மாடிக்கு ஒரு வீடு கட்ட போகிறீர்கள். 5 அடுக்கு மாடி கட்டுவதற்காக நீங்கள் கற்பனை பண்ணுகிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை வைத்து ஒரு பெரிய கற்பனையை நீங்கள் உருவாக்கலாம். ஆனால் அதற்கு முதலாவது போட வேண்டியது அஸ்திவாரம். இந்த 5 அடுக்கு மாடி கட்டுவதற்கு சரியான அஸ்திவாரத்தை போட வேண்டுமானால் முதல் 2 வயதிலே உங்கள் பிள்ளைகளோடு மிக நெருக்கமான ஒரு உணர்வு ரீதியான நேரத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது நீங்க யோசிச்சு, போன் அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்றைய கால சூழ்நிலை அல்லது வேகமாக கடந்து போகும் உலகம் என்ன நடக்குகிறது என்றால் பிள்ளைகளுடைய 5 அடுக்கு மாளிகைகளை ஒரு உறுதியற்ற அஸ்திவாரத்துக்கூடாக கட்டுவதால் இன்றைக்கு பல பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். அன்பான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைக்காகத்தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். உங்கள் எல்லா உழைப்பும் அவர்களுக்கானது. எனவே உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நீங்கள் சீர்படுத்த வேண்டுமானால் உங்களுக்கான முதலாவது காரியம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு உணர்வு ரீதியான பிணைப்பை முதலாவது உருவாக்குங்க. இந்த பிணைப்பு முதலாவது சரியாக போடப்படுமானால் அவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே கிடைக்கும். எனவே நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை மகிழ்ச்சி உள்ளதாய் மாற்றுவதற்கு இன்றைக்கு போதைப்பொருள் நிறைந்த கலாச்சாரத்தின் மத்தியில் எப்படி உங்கள் பிள்ளைகளின் உலகத்தை பாதுகாக்க போகிறீர்கள் என்ற சவாலுக்கான பதிலை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த காரியங்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.